அவர் ஒன்று மறந்துட்டார். அவர் வீட்டு பெண்கள் இருக்கும் ஒரு சபையில ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி பேசியிருந்தா அந்த பெண்கள் இதை கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமா இருந்திருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு கூச்சமா இருந்திருக்குங்கிறத அவர் யோசிச்சிருந்தா கண்டிப்பா அதை பேசியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, தன் உயிரையே பணயம் வைத்து இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவள் பெண். இந்த சமூகத்தையே பெண் தான் உருவாக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும்னா ஒரு வீட்டில் வரணும்னா தனி மனித வரணும். ஒரு வீட்டிலையும் ஒரு தனி மனித மாற்றத்தையும் கொண்டு வரும் சக்தி படைத்தவள் பெண்ணு நிறைய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை நம்புறோம். இவ்வளவு இருந்தும் ஒரு பெண்ணை இழிவா பேசிட்டு என்ன வேணா பேசலாம், அமைச்சரவையில் ஆனா மந்திரியா இருக்கணும்னா அது மிகவும் தவறு. அது அமைச்சரவைக்கே அவமரியாதை. எனவே கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும். அது மட்டுமல்ல, இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். இவர் பதவி விலகிறத பார்த்து இனிமேல் எந்த ஒரு அமைச்சரும் எதிர்காலத்தில் ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுவதற்கு பயப்பட வேண்டும்.